ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் அதாவது வர்ற திங்கட்கிழமை ஆகஸ்ட் 26 கோகுலாஷ்டமி ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி வருது இல்லையா, அதுக்கான பதிவு தான். எப்படி வழிபாடு பண்ணலாம் இது எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன், எந்த நேரத்தில் பண்ணலாம் இது எல்லாத்தையும் பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்தியாவில் மிக சிறப்பாக கோலாகலமாக கொண்டாடப்படும் பண்டிகையில் ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிற கோகுலாஷ்டமி, ஜென்மாஷ்டமி, ஸ்ரீ ஜெயந்தி, இப்படி பல பேரில் சொல்லுவாங்க. இந்த கிருஷ்ணரோட அவதாரம் பார்த்திங்கன்னா திருமாலின் 9வது அவதாரமாக ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்தை போற்றும் விழாவாக நாம் கொண்டாடுறோம். இது வட இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா 10 நாள் திருவிழாவாக ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுவாங்க. இந்த ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம வீட்டில் குழந்தை கிருஷ்ணரோட கால் தடங்களை வரைஞ்சி கிருஷ்ணரை வீட்டுக்கு அழைச்சி வழிபடும் வழக்கம் இருக்குது. அதே போல் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கும் நம்ம கிருஷ்ணர் மற்றும் ராதை வேடமிட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. கோகுலத்தில் கிருஷ்ணர் கோபியர்களுடன் விளையாடி மகிழ்ந்ததை நினைவு கூறும் விதமாக தான் பல்வேறு போட்டிகள் இது எல்லாமே ஒரு சில இடங்களில் நடத்தி இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடவும் செய்கிறாங்க. இந்த ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி பகவான் கிருஷ்ணர் அவதரித்த தினத்தை தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தியாக நாம் வருடந்தோறும் கொண்டாடிட்டு வரோம். ஆவணி மாதம் தேய்பிரையின் 8வது நாளான அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் இணைஞ்ச நாளில் தான் இந்த ரிஷப லக்னத்தில் புதன்கிழமை நள்ளிரவில் மதுராவில் உள்ள சிறையில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அவதரித்ததாக ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் இருக்குது. அதனால் பகவான் கிருஷ்ணரின் அருளை பெறுவதற்காக அவர் அவதரி நாளில் மக்கள் பலர் நம்ம விரதம் இருந்து வழிபடுறது வழக்கம். இந்த கிருஷ்ண ஜெயந்தி விரத முறை பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருக்கும் பக்தர்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு முந்தைய நாளே ஒருவேளை மட்டும்தான் உணவு அருந்தி விரதத்தை ஸ்டார்ட் பண்ணணும். மறுநாளான கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நாள் முழுவதும் விரதம் இருந்து அதற்கு அடுத்த நாளே விரதத்தை நிறைவு செய்யணும். அதாவது ரோஹிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் நிறைவு அடையும் வரை கிருஷ்ண ஜெயந்தி விரதத்தை கண்டிப்பாக கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு நியதி இருக்குது. ஆனால் சிலர் அஷ்டமி திதி முடியும் வரைக்கும் இருப்பாங்க, சிலர் ரோஹிணி நட்சத்திரம் நிறைவடையும் வரை மட்டும் இருப்பாங்க. உங்களோட ஹெல்த் கண்டிஷன் எல்லாமே பார்த்துட்டு உங்களால் எப்படி இருக்க முடியுமோ அந்த மாதிரி இருங்க, ஒன்றும் தவறு இல்லை. இந்த கோகுலாஷ்டமி தேதியும் நேரமும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் 26 திங்கட்கிழமை வருது. அன்னைக்கு காலை 9:02 மணிக்கு அஷ்டமி திதியும் இரவு 9:41 மணிக்கு ரோஹிணி நட்சத்திரமும் ஸ்டார்ட் ஆகுது. ஆகஸ்ட் 26 பகல் முழுவதும் கிருத்திகை நட்சத்திரம் தான் இருக்கு. ஆனால் வேத பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கிருஷ்ணர் அவதரித்தது நள்ளிரவு அப்படிங்கிறதுனால 12:01 அதாவது நள்ளிரவு 12:01 கிருஷ்ண ஜெயந்தி பூஜையை தொடங்கி அதிகாலை 12:45 மணிக்கு நிறைவு செய்யலாம் அப்படின்னும் இருக்கு. அது அவரவர் சௌகரிய பொறுத்து செஞ்சுக்கோங்க. நள்ளிரவில் செய்யப்படும் இந்த பூஜைக்கு நிஷித கால பூஜை அப்படின்னு பெயரு. ஆகஸ்ட் 27 காலையில் 5:57 மணிக்கு பிறகு பாரணை செய்து விரதத்தை நாம நிறைவு செஞ்சு கொள்ளலாம். கிருஷ்ணரை வழிபடும் முறை பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணரை குழந்தையாக பாவிச்சு வழிபடுறது ரொம்ப சிறப்பு. அதாவது குழந்தை கிருஷ்ணரை வழிபாடு செய்கிறது. அன்றைய தினம் வழிபடுறவங்களுக்கு மகிழ்ச்சி, செல்வ வளம், நிறைவான வாழ்க்கை எல்லாமே அமையும் அப்படிங்கிறது ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் விரதம் இருப்பவங்களுக்கு மகாலட்சுமியின் அருள் கூட பரிபூரணமாக கிடைக்கும். குறிப்பாக பலகாலமாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்க கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு விரதம் இருந்து குழந்தை கிருஷ்ணரை வழிபட்டால் அடுத்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்திக்குள் கிருஷ்ணரை குழந்தையாக நம்ம வீட்டில் பிறப்பாராம். இப்போ
குழந்தை வரத்துக்காக அவங்க வழிபடுற முறை வந்து நான் சொல்கிறேன். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு குழந்தை கிருஷ்ணருக்கு உங்கள் வீட்டில் சிலை வச்சுருந்தீங்க அப்படின்னா பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செஞ்சு சிவப்பு நிற மலர்கள் இளம் சிவப்பு நிற வஸ்திரம் சாற்றி நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்க. வாசனை மலர்கள் கொண்டு அர்ச்சனை செஞ்சு சுத்தமான நெய்யினால் செஞ்ச பலகாரங்கள் இனிப்பு வகை இதை எல்லாத்தையும் நெய்வேத்தியமாக படைச்சு வழிபாடு செய்யுங்க. வாசனை திரவியங்கள் நல்லா தெளிச்சு விடுங்க. கிருஷ்ணருக்கு வாசனை திரவியங்கள் அப்படின்னா ரொம்ப பிரியமானது, ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அன்றைய தினத்தில் வந்து மகாலட்சுமிக்கு விருப்பமான வாழை மரத்தை நட்டு அதுக்கு தினமும் தண்ணீர் ஊற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்கள் வீட்டில் வந்து வாழை மரம் நடுற அளவுக்கு இடம் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் செய்யுங்க. இதனால் கிருஷ்ணர் மற்றும் மகாலட்சுமியின் அருளால் குழந்தை செல்வம் அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்துக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வாழையடி வாழையாக தலைக்கும். இதை வந்து நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். உங்களால் வீட்டில் பலகாரம் செய்ய முடியலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களால் என்ன முடியுமோ ஏதோ ஒரு ஸ்வீட் செஞ்சு வைங்க. இதே போல் நான் சொன்னது போல் நீங்கள் செய்யுங்க. வாழைமரம் வைக்க இடம் இல்லை அப்படின்னா நீங்கள் பரவாயில்ல விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். அந்த கிருஷ்ண பரமாத்மாவே உங்களுக்கு குழந்தையாக வந்து பிறப்பார். ரொம்ப நம்பிக்கையோட இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்ககிட்ட சிலை இல்லைன்னா பரவாயில்ல, ஃபோட்டோ இருந்துச்சுனாலும் பரவாயில்ல, ஃபோட்டோவே போதுமானது. என்ன அபிஷேகம் மட்டும் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நெய்வேத்தியமெல்லாம் வச்சு அதே போல் கிருஷ்ணரோட அஷ்டோத்திரம் இருக்கும், அதை வந்து நீங்கள் சொல்லி 108 அஷ்டோத்திரம் நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னாவே இருக்கும். அதை சொல்லி 108 அஷ்டோத்திரம் சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள். மெயினாக துளசியால் அர்ச்சனை பண்ணுங்கள். ஒரு துளசியாவது நீங்கள் கிருஷ்ண பகவானுக்கு வைங்க, வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்க. இல்லைன்னா நான் வந்து குழந்தை பாக்கியத்துக்கான ஸ்ரீ கிருஷ்ண மந்திரம் வந்து நான் உங்களுக்கு அடுத்த ஒரு பதிவில் நான் கொடுக்குறேன். இது உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம், கிருஷ்ணரோட மந்திரம் தெரிஞ்சனாலும் நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள், அந்த ஸ்லோகத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தை நீங்கள் சாப்பிடுங்க. அந்த கிருஷ்ணரை வந்து மடியில் வச்சு வழிபாடு செய்யுங்க. அந்த குழந்தை கிருஷ்ணரை எடுத்து மடியில் வச்சு, கிருஷ்ணா நீயே எனக்கு வந்து குழந்தையா பிறக்கணும், கிருஷ்ணா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு ஆத்மார்த்தமாக மனதுருகி நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பரமாத்மா உங்களுக்கு கருணை காட்டுவார். அவரே உங்களுக்கு குழந்தையா பிறப்பார். கிருஷ்ணரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும்னு நானும் வேண்டிக்கிறேன். இன்னும் வந்து நான் இந்த வாரத்தில் வந்து ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு அந்த பதிவுகள் வந்து நான் அடுத்தடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா வீடியோவையும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். ஏதாவது சந்தேகம் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.